ராமசாமி ஐயப்பன் தொடர்ச்சியாக ஒரு பழிவாங்கல் நடவடிக்கைன்னு ஈடுபட்டா அப்புறம் நம்ம நாட்டில் ஜனநாயகம்ன்றதே இல்லாமல் போயிடாதா? எதிர்கட்சியினர் சுதந்திரமாக செயல்பட்டால் தான் அந்த ஜனநாயகம் தலைத்தோங்கும். இப்போ ஜனநாயகம் இல்லாத ஒரு நாடாக இருந்தால் அது இந்தியா போன்ற பெரிய நாட்டுக்கு மிகப்பெரிய அபாயம் இல்லையா? அப்சல்யூட்டா நம்மள மாதிரி ஒரு ஜனநாயகம் எங்கேயுமே கிடையாது. இங்கதான் ஒரு ஹைவே 1 3 மாசத்துக்கு நம்ம ப்ரொடெஸ்ட் அப்படின்னு நம்ம நிறுத்தி வைக்க முடியும். இன்னைக்கு இதே சீஃப் மினிஸ்டருக்கு ஹைகோர்ட்டுக்கு போய் எனக்கு கொடுக்கப்பட்ட சமன் தவறு, இல்ல அங்க இருக்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போய் எனக்கு கொடுக்கப்பட்ட சமன் தவறுன்னு போய் கேட்கறதுக்கான உரிமை இருக்கு. ஆனா அவர் அந்த சமன்ஸை சேலஞ்ச் பண்ணாம இல்லீகல் சமன்ஸ் அப்படின்னு அவர் கியார் அப்படின்னு சொல்றாரு. அவரு அந்த கியார் அப்படின்னா நீதிமன்றத்துக்கு போகலாம். இதே நீதிமன்றத்துக்கு அவர் போய் ஏற்கனவே வழக்காடி ஜெயிச்சிருக்காரு. இவருக்கு அந்த நீதிமன்றத்து மேல இந்தியாவில் இருக்க நீதிமன்றங்கள் மீது நம்பிக்கை கிடையாது. அப்ப ஏன் நீதிமன்றத்துக்கு போய் இந்த மாதிரி ஒரு தவறான சமன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் கேட்காம இருந்திருக்காரு. அவர் ஏன் கேட்கல அப்படின்னா அவர் மக்கள்கிட்ட இருந்து அனுதாபத்தை மட்டும் பெறலாம், என்னால இந்த சமன்ஸ் சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ற பேரு. ஒன்னும் இல்ல, சமன்ஸ் தானே, பதில் போய் சொல்ல வேண்டியது நியாயம் தானே, அவங்க செஞ்சிருக்காங்க, எதுவும் தவறு செய்யல அப்படின்னு மக்கள் முன்னாடி சொல்றாரு. அது என்கொயரி பண்ற ஆஃபீஸர்கிட்ட போய் காசு எங்கேயும் இல்லைங்க, இது பிஎம்எல்ஏ பெருவர்ஷம் மணி லாண்டரிங் தான் சொல்றீங்க, லாண்டர் பண்ணிருக்கணும், எனக்கு காசு வந்திருக்கும், நான் அந்த காசை வேற எங்கேயாவது செலவு பண்ணிருக்கணும், இல்ல எனக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கோ இல்ல அமைப்புகளுக்கோ ட்ரஸ்ட்டுக்கோ வந்திருக்கணும், நான் அதை வேற எங்கேயாவது கொடுத்துருக்கணும், நான் எங்கேயாவது கையெழுத்து போட்டுருக்குன்னா கேட்கறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ரொம்ப சிம்பிளுங்க, நம்ம எல்லா விஷயத்தையும் விட்டுறலாம். அவர் இன்னைக்கு டெல்லி சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. உயர் நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு படி அவருக்கு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பவர் இருக்கு. அவரு கீழே இருக்க ஆளுங்க மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் அவர் எடுக்கிறாரு. அவர் சமன்ஸ் இஷ்யூ பண்ற நீ இதெல்லாம் ஆன்சர் பண்ணணும்னு அவர் இல்ல என்னால சமன்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது, நீங்க கொடுத்த சமன்ஸ் தப்பு அப்படின்னு அந்த ஆஃபீஸர் இருந்தா வேலையில வச்சிருப்பாங்களா? சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க உடனே. ஒரே ஒரு சின்ன விஷயம், அதாவது நம்ம நாட்டுல பிரச்சனையே ப்ரொசீஜர் இஸ் த பனிஷ்மெண்ட் அப்படின்ற ஒரு பதம் இருக்கு. அதாவது உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அது பேர் தண்டனை கிடையாது. உங்களை அலக்களிக்கிறாங்கல்ல, காவல் நிலையத்துக்கு 2 தடவை உங்க மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஒரு 10 தடவை காவல் நிலையத்துக்கு உங்களை கூப்பிட்டு போய் அலக்களிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க 4 நாள் லீவ் போட்டு போகணும், பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் பார்ப்பாங்க, அதை அசிங்கப்படுத்துறது, இந்த மாதிரி அந்த ப்ரொசீஜர் பனிஷ்மெண்ட்டாக நம்ம நாட்டில் பெரிய அளவுக்கு உருவாக்கப்பட்டிருக்குது. அப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு ப்ரொசீஜரே பனிஷ்மெண்டா உருவாக்குதா? ஒரு முதலமைச்சர் வேலையெல்லாம் விட்டுட்டு பிரச்சாரம் பண்றதை நிறுத்திட்டு நேரம் அமலாக்கத்துறை ஆபீஸ்ல போய் 8 மணி நேரம் 10 மணி நேரம் உட்கார்ந்துருக்க முடியுமா? நீங்க சாதாரணமா சொல்றீங்க, முகாந்திரம் இல்லாமல் ஏன் அப்படி சம்மன் வந்திருக்குன்ற கேள்வியை தான் அவங்க தொடர்ச்சியா கேட்கறாங்க. அது நீங்க கேஸ மொத்தமா குவாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற நிலைமையில நம்ம இருக்கோம். இவங்க முகாந்திரம் கிடையாதுன்னு நீதிமன்றத்துக்கு போகாம இன்னைக்கு மக்கள் கிட்ட இல்லாட்டி இதெல்லாம் பிரஸ் கிட்ட என்ன பிரயோஜனம்? சட்டத்தில் ஒரு வழிமுறை இருக்கு, முகாந்திரம் இல்லை, இது நோ பிரைமா ஃபேசி கேஸ், இசிஐஆர்ல என் பேரே இருக்க கூடாது. செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் இசிஐஆர் என் மேல இருக்கக்கூடாதுன்னு ஆர்கியூ பண்ணாரு. அவர் சட்டமுறை என்ன அப்படின்னு கேட்டாரு. அவர் சமன்ஸ்ல ஒரிஜினலா பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு சொன்னாலும் ஏன் முதல் 2 சமன்ஸ்ல செந்தில் பாலாஜி அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா அது தவறு கிடையாதுன்னு அப்போ அரசு எதுவும் பண்ணவே இல்லை. ஏன்னா அவர் உயர்நீதிமன்றத்துக்கு ஸ்டே வாங்கினார். அதுக்கப்புறம் ஸ்டே வெக்கேட் ஆயிடுச்சு. ஆனா உச்சநீதிமன்றத்துக்கு போய் வழக்காடிட்டு இருந்தார். இன்னைக்கு இது அரவிந்த் கெஜ்ரிவால் எத்தனை வழக்கு பதிவு பண்ணிருக்காரு? முகாந்திரம் இல்லை அப்படின்னு நீதிமன்றத்துக்கு ஏன் இன்னும் போகவில்லை? நீதிமன்றத்துக்கு அணுகிறவர் தானே ஃபார்மர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், இதன சிவில் சர்வெண்டா இருந்திருக்காரு, மக்களுக்காக பணியாற்றிருக்காரு. இன்னைக்கு நான் கரப்ஷனை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி டெல்லிக்கு சீஃப் மினிஸ்டர் வந்தாரு. அவர் வந்ததுக்கு அப்புறமா அவர் எத்தனை பேர் மேல டிவிஎஸ்சி வழக்கு பதிவு பண்ணியிருக்காரு? அவருடைய என்டையர் கேம்பெயின், சிஏஜி கேம்பெயின் என்ன இருந்தது? கரப்ஷன் தான். இது ஷீலா தீட்சித் அவர்கள் மேல கான்ஸ்டன்டா வழக்குகள் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சுரேஷ் கல்மாவடி மீது வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் எங்க போனாரு? அந்த வழக்குகள்லாம் எங்க போச்சு? அவர் என்ன கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாரு? எதுவும் பண்ணல. இப்ப நீங்க சொல்றது இல்ல, நீங்க சொல்ல அரவிந்த் கெஜ்ரிவாலோட செயல்பாடுகளை நம்ம தாராளமா பேசலாம். இல்ல இப்ப பிரச்சனை என்னன்னா, ஒட்டுமொத்த அமலாக்கத்துறை குறித்து பேசுறோம். நீங்க கேக்குறீங்கல்ல, ஷீலா தீட்சித் மேல சுரேஷ் கல்மாடி மேல ஏன் அவர் வழக்கு பதிவு பண்ணலன்னு கேக்குறீங்கல்ல. பிரியன் என்ன கேட்கிறாரு, இப்போ நீங்க ஏற்கனவே அமலாக்கத்துறை பல்வேறு வழக்குகளை கைது செஞ்சிருக்கிற நபர்கள் மீது கூட ட்ரையல் நடத்தல. இன்னும் அது நீதிமன்றத்துக்கு போல, அங்கிருந்து ட்ரையல் நடக்கவே இல்லை. அப்படி ட்ரையல் நடக்காம இருந்ததுன்னா அதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கு. அவங்க அந்த ப்ராசஸ் பனிஷ்மென்ட் சொல்லி அவங்கள உள்ள வச்சிருக்க அந்த ப்ராசஸே பனிஷ்மென்ட் ஆகி இருக்குது இல்லையா? சோ புதிய தலைமுறையோட ட்விட்டர் பேஜ்ல நான் இப்போ என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லிங்க் கொடுத்திருக்கேன். இதை அவங்க உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வந்தபோது என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் எத்தனை வழக்குகள் அவங்க கிட்ட பெண்டிங்கா இருக்கு, எத்தனை இசிஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க, எத்தனை அக்விட்டல், எத்தனை கன்விக்ஷன் அப்படின்னு இதை உச்சநீதிமன்றம் சரி அப்படின்னு ஆமோதிச்சிருக்கு. 45 கன்விக்ஷன்ஸ், சாரி 1 அக்விட்டல். இதுதான் அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது இல்லாம பெண்டிங் வழக்குகள் எண்ணிக்கை சொல்லுங்க, ஒரே ஒரு சதவீதம் சொல்லுங்க. ஒட்டுமொத்த வழக்குகள் எண்ணிக்கை 1 அப்படினா 96%ங்க. மொத்தமே 47. அப்போ ஒரு 48 வழக்கு தான் மொத்தமே பதிவு பண்ணிருக்காங்களா அமலாக்கத்துறை? இல்ல அதுதான் நான் மொத்தமா முடிச்சற கன்விக்ஷன் ரேட் 45 கன்விக்ஷன்.
அவங்க ஃபைல் பண்ண கேசஸ் மொத்தமா வந்து 531 ECIR கேசஸ். 531ல இன்னைக்கு 276 வந்து ட்ரையல்ல இருக்கு. 176 வந்து ECIR. ஒரே ஒரு விஷயம் அவர்கிட்ட சொல்றேன் நான். சஞ்சய் ராவுத் கேஸ் வந்து பாம்பே ஹைகோர்ட்ல, பாம்பே ஸ்பெஷல் கோர்ட்ல வந்தபோது அந்த ஜட்ஜி ரொம்ப தெளிவா சொன்னார், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவர்களே, நீங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறதை காட்டுற அவசரத்துலையும் கைது பண்ணுறதை காட்டுற அவசரத்துலையும் பார்க்கும்போது நீங்கள் ட்ரையல் ஆரம்பிக்கிறத இன்டிஃபரண்ட்டாக டிலே பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் ட்ரையல் ஆரம்பிக்கிறது டிலே பண்ண அங்கே இருக்கிறவங்களுக்கு ஜாமீன் கிடைக்காத இருக்குது. ஆக்சுவலாக செக்ஷன் 45 ஆஃப் தி ஆக்ட் வந்து பிஎம்எல்ஏ ஆக்ட் ஜாமீனை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணிட்டாங்க. அதனால் அவனுக்கு ஜாமீன் கிடைக்காத இருக்குது. நீங்கள் ட்ரையல் எப்போ ஆரம்பிச்சிங்களோ அவனுக்கு அப்போ தான் அவனுக்கு ஜாமீனை கன்சிடர் பண்ண முடியும். நீங்கள் வேணும்னு என்ன பண்ணீங்க, ட்ரையலை இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்குன்னு ட்ரையலை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சஞ்சய் ராவுத் கேஸ்ல அந்த ஜட்ஜி தெளிவா சொல்லி தான் வெளியே ஜாமீன்ல வந்தார் அவர். ஆக்சுவலா சரி திரு ராமசாமி ஐயப்பன், நீங்க சுருக்கமாக ஒரு இடைவெளி எடுக்கணும். இல்ல, ரொம்ப கேட்டகாரிக்கலா சுப்ரீம் கோர்ட்ல எத்தனை கேசஸ் பெண்டிங் இருக்குன்னு 531 காமிச்சிருக்காங்க. இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணப்பட்ட நபர்கள் மொத்தம் 513 தான். ஒவ்வொருத்தரும் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் இவ்வளவு காலம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இவர் செந்தில் பாலாஜி அவர்கள் சமன்ஸுக்கு பதில் சொல்றதுக்கு 2.5 வருடம் எடுத்துக்கிட்டாரு. அவர் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டாரு. என்ன மாதிரி வழக்கறிஞர்கள் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். ஏன்னா அவர் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறதுக்கு இன்னைக்கு நம்ம சட்டத்துல இடம் இருக்கு. அவர் சமன்ஸை சேலஞ்ச் பண்ணி போனாரு. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் சமன்ஸை சேலஞ்ச் பண்ணி போனாரு. அப்புறம் அவர் ECIR சேலஞ்ச் பண்ணி போனாரு. சோ ஒவ்வொரு சேலஞ்சுக்கும் அவருக்கு வாய்ப்பு இருக்கு. சட்டத்துல என்ன வாய்ப்பு இருக்கோ அது எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரையலை கண்டினியூ பண்ண முடியும். ECIR சமன்ஸ் இதெல்லாமே சேலஞ்ச் பண்ணாம அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எல்லாரும் நாங்க டைரக்டா என்கொயரி எல்லாத்தையும் பண்ணிடுறோம். மன்னிக்கணும். காமிக்கிறதே இல்லையே.